ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல AI3003 ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாமுக்கு இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதை லாஸ்ட் மினிட்ல பார்க்குறப்போ இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. இதில் இருக்க டாபிக்ஸ்லாம் மீட் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே ஐடியாக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா AI3003 ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல பார்க்குறப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 9 டேஸாக பார்ட்டியை பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சரி, ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேஞ்சஸ் டூரிங் ஸ்டோரேஜ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடிஃபைடு அட்மாஸ்பியர் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஹேண்ட்லிங்னா என்னன்னு கேட்கலாம், ஹார்வெஸ்டிங்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் பிசியாலஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாம் ஃப்ரூட் பார் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெஷினரி இன்வால்வ்டு இன் ப்ராசஸிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்கிள்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் யூசிங் சுகர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மெத்தட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ப்ரிசர்வேஷன் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ப்ரிசர்வேஷன் என்னன்னு கேட்கலாம். யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டோரேஜ் ஆஃப் ட்ரைட் அண்ட் டீஹைட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் 15 மார்க்ல கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் டீஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் அண்ட் ட்ரையிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. டீஹைட்ரேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹீட் பம்ப் ட்ரையர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன் ஆஃப் வேக்யூம் ட்ரையர் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பை ஃபெர்மெண்டேஷன் ஃபார் ஒயின் அப்படின்னா வினிகர் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. மினிமல் ப்ராசஸிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ் ரிடக்ஷன் ஆபரேஷன்ஸ் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபெர்மெண்டேஷன் என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லைசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேனட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மெஷினரிஸ் இன்வால்வ்டு இன் கேனிங் அண்ட் பாட்லிங் யூனிட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேனிங்னா என்னன்னு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் கேன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாட்லிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. பேக்கிங் ஆஃப் கேனடா ப்ராடக்ட்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றப்போ இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.